guys. இது வரைக்கும் EPFல எம்ப்ளாயி சைடில் இருக்கக்கூடிய ஆப்ஷன்ஸ் எல்லாம் நம்ம பார்த்தோம். இன்றைக்கி எம்ப்ளாயர் சைடில் இருக்கக்கூடிய ஆப்ஷன்ஸ் பற்றி பார்க்கலாம். அதுலேயும் குறிப்பாக ஒரு இண்டிவிஜுவலை எப்படி எம்ப்ளாயர் போர்ட்டலில் ரிஜிஸ்டர் பண்ணுறதுன்றதை பற்றி பார்க்கலாம். கூகுள் சர்ச் இன்ஜினில் EPF இந்தியா சர்ச் கொடுக்குறேன். ஓப்பன் ஆகக்கூடிய பேஜில் epfindia.government.in லிங்க்கை செலக்ட் பண்ணிக்கிறேன். இந்த வெப்சைட்டில் சர்வீசஸ்ன்ற மெனுவில் ஃபார் எம்ப்ளாயர்ஸ்ன்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணுறேன். கீழே ஸ்க்ரால் பண்ணிட்டு வந்தீங்கன்னா ஆன்லைன் ECR சலான் சப்மிஷன் OTCPன்ற ஆப்ஷன் இருக்கும். அதை செலக்ட் பண்ணிங்கன்னா எம்ப்ளாயர் போர்ட்டல் லாகின் பண்ணுறதுக்கான பேஜ் ஓப்பன் ஆகிடும். நீங்கள் டைரெக்டாக யூனிஃபைட் போர்ட்டல்னு கொடுத்து கூட வரலாம். யூனிஃபைட் போர்ட்டல்னு கொடுத்தீங்கன்னா 2 ஆப்ஷன் வரும். இதில் உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகக்கூடாதுன்றதுக்காக நான் EPF இந்தியா வெப்சைட் வழியாக வரேன். சரி, இப்போ எம்ப்ளாயர் போர்ட்டல் லாகின் பண்ணுறேன். எம்ப்ளாயர் போர்ட்டல் லாகின் பண்ணியாச்சு. எம்ப்ளாயர் போர்ட்டல் பேஜில் ஹோம், மெம்பர், எஸ்டாப்ளிஷ்மெண்ட், பேமெண்ட்ஸ், டேஷ்போர்ட், யூசர், அட்மின், ஆன்லைன் சர்வீசஸ்னு டேப்ஸ் இருக்குது. நாம் மெம்பர் ரிஜிஸ்டர் பண்ணுறத பற்றி பார்க்குறதுனால மெம்பர்ன்ற மெனுவில் ரிஜிஸ்டர் இண்டிவிஜுவல்ன்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணுறேன். மெம்பர் ரிஜிஸ்ட்ரேஷனில் அந்த மெம்பர் ஆல்ரெடி EPF மெம்பராக இருந்து, அதாவது வேறு ஒரு கம்பெனியில் EPF எம்ப்ளாயாக இருந்து அவருக்கு UAN நம்பர் அலாட் ஆகி இருந்தால் நீங்கள் இந்த இடத்துல எஸ் கொடுத்து அவரோட UAN நம்பர், ஆதார் நம்பர், நேம், டேட் ஆஃப் பர்த் இது 4த்தையும் போட்டு வெரிஃபை கொடுத்தீங்கன்னா அவரோடது ஓப்பன் ஆகும். எக்ஸாம்பிளுக்கு என்னோடதை இப்போ நான் கொடுக்குறேன். இந்த மாதிரி ப்ரீவியஸ் மெம்பரோட டீட்டெயில்ஸை இந்த இடத்துல கொடுத்து வெரிஃபை கொடுத்தீங்கன்னா அவருடைய டீட்டெயில்ஸ் இங்கே ஓப்பன் ஆகும். அதை நீங்கள் ஓகே கொடுத்தீங்கன்னா அந்த ஐடி எடிட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் ஓப்பன் ஆகும். இதில் இப்போ உங்கள் கம்பெனியில் என்றைக்கு அவர் வேலைக்கு சேர்ந்தாரோ அந்த டேட்டை நீங்கள் இந்த இடத்துல போடணும். மந்த்லி வேஜஸ் ஆன் ஜாயினிங் அது சாய்ஸ் தான், வேணும்னா போட்டுக்கலாம், தேவையில்லைன்னா விட்டுடலாம். அதுக்கப்புறம் அவர் இன்டர்நேஷ்னல் ஒர்க்கரா, அவர் டிஃப்ரெண்ட்லி அபல்டா, அப்படி இல்லைன்னா மெம்பர் ஃப்ரம் அஸ்ஸாம், மேகாலயா, நாகாலாந்து, நேபாள், பூட்டான் அந்த மாதிரி மாநிலத்திலிருந்து வந்தவரா, இந்த ஆப்ஷன்லாம் செலக்ட் பண்ணிக்கிட்டு கீழே அவங்களுடைய KYCயில் பேங்க் அக்கௌண்ட் நம்பர், பேன் நம்பர், ஆதார் நம்பர் இது 3 ஆல்ரெடி வெரிஃபை ஆகி இருந்தால் அதை அப்படியே விட்டுடலாம். இல்லை மெம்பர் பேங்க் அக்கௌண்ட் நம்பரை சேஞ்ச் பண்ணணும்னு அவர் ரெக்வஸ்ட் பண்ணியிருந்தாருன்னா அந்த பேங்க் அக்கௌண்ட் நம்பரை நீங்கள் இந்த இடத்துல என்ட்ரி போட்டு அவருடைய நேம் போட்டு பேங்க் அக்கௌண்ட்டோட IFSC கோட் நம்பரை இந்த இடத்துல போட்டு நீங்கள் கீழே சேவ்னு கொடுத்தீங்கன்னா அவரோட டீட்டெயில்ஸ் இந்த இடத்துல சேவ் ஆகும். இந்த ஆப்ஷன் ஆல்ரெடி UAN நம்பர் வச்சுருக்கக்கூடிய மெம்பருக்கு நம்ம பண்ண வேண்டியது. அப்படி இல்லாமல் அந்த மெம்பர்
புதுசாக இப்போ தான் வேலைக்கு சேர்றாரு, அவருக்கு இப்போ தான் புதுசாக இபிஎஃப் அக்கௌண்ட்டு க்ரியேட் பண்ணணும் அந்த மாதிரி இருந்தால் இந்த இடத்துல நோ கொடுத்துருங்க. நோ கொடுத்துட்டு அவர் வந்து ஜென்ஸாக லேடிஸான்றதுக்கு ஏற்ற மாதிரி அவருக்கு மிஸ்டர், மிஸ்ஸஸ், மிஸ் அப்படின்ற ஆப்ஷன் ஏதாவது ஒன்றத்தை செலக்ட் பண்ணிக்கோங்க. அவருடைய நேம் இங்கே ஃபுல்லாக டைப் பண்ணுங்கள். அவருடைய டேட் ஆஃப் பர்த் இது எல்லாமே அவருடைய ஆதார் கார்டில் எப்படி இருக்கோ அந்த மாதிரி நீங்கள் டைப் பண்ணிங்க. ஏன்னா பிஎஃப் அக்கௌண்ட் எல்லாமே ஆதார் பேஸ் பண்ணி ஓடிபி வரக்கூடியது. அதனால் ஆதாரில் இருக்கிற மாதிரியே டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் டைப் பண்ணுங்கள். இங்கே அவருடைய ஃபாதர் நேம், மேரிட்டல் ஸ்டேட்டஸ், அவருடைய மொபைல் நம்பர், குவாலிஃபிகேஷன், அவர் வேலைக்கு சேர்ந்த நாள், உங்கள் நிறுவனத்தில் எந்த டேட்டில் அவர் வேலைக்கு சேர்ந்தாரோ அந்த டேட்டை இங்கே போடுங்க. அவருடைய நேஷ்னாலிட்டி, இங்கே ஃபாதர் நேம் ஆர் ஹஸ்பண்ட் நேம் போடுறீங்க இல்லையா, அந்த மாதிரி அவங்க நேம் போட்டிங்கன்னா அவங்க மெம்பருக்கு, அதாவது இந்த மெம்பருக்கு இவங்க என்ன ரிலேஷனோ அந்த ரிலேஷனை இங்கே போடணும். இதெல்லாம் கொடுத்துட்டு முக்கியமாக அவங்களுடைய கேஒய்சியை நீங்கள் அப்டேட் பண்ணணும். பேங்க் அக்கௌண்ட் நம்பர், பேன் கார்டு நம்பர், ஆதார் நம்பர், இது மூணுத்தையும் நீங்கள் இந்த இடத்துல என்ட்ரி போட்டு கீழே சேவ் கொடுத்தீங்கன்னா மெம்பர் டீட்டெயில்ஸ் பெண்டிங் ஃபார் அப்ரூவல்ன்ற இடத்துல வந்து சேவ் ஆகிடும். சேவ் பண்ணதுக்கு அப்புறம் நீங்கள் மெம்பர்ன்ற ஆப்ஷனில் போயிட்டு திரும்ப அப்ரூவல்ஸில் போனீங்கன்னா உங்களுக்கு இங்கே பெண்டிங் காட்டும். இந்த இடத்துல நீங்கள் அப்ரூவல் கொடுக்கறதுக்கு டிஜிட்டல் சிக்னேச்சரோ இ-சைனோ தேவையில்லை. அதனால் நீங்கள் அங்கே ரிஜிஸ்டர் பண்ணதை இந்த இடத்துல அப்ரூவல் கொடுத்துட்டிங்கனாலே உங்களுக்கு அப்ரூவல் ஆகிடும். அப்ரூவல் ஆன எம்ப்ளாயியோட யூஏஎன் நம்பரை இந்த இடத்துல மெம்பர் ப்ரொஃபைல்ன்ற ஆப்ஷனில் போயிட்டு எடுக்கணும். அது எப்படின்னா ஒவ்வொரு மெம்பர் ஐடியும் 1லேருந்து ஸ்டார்ட் ஆகும். அதாவது ஒரு 100 எம்ப்ளாயி உங்கள் கம்பெனியில் வேலை செய்கிறாங்கன்னா உங்கள் கம்பெனியோட கடைசியாக ரிஜிஸ்டர் பண்ண எம்ப்ளாயி நம்பர் 100ன்னு இருக்கும். இப்போ நீங்கள் புதுசாக ரிஜிஸ்டர் பண்ணுற எம்ப்ளாயியோட நம்பர் 101 இருக்கும். அப்போ நீங்கள் இந்த இடத்துல 101ன்னு டைப் பண்ணி சர்ச் கொடுத்தீங்கன்னா அந்த எம்ப்ளாயியோட யூஏஎன் நம்பர் ஜென்ரேட் ஆகி டைப் பண்ண டீட்டெயில்ஸ் எல்லாம் உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். இப்போ உதாரணத்துக்கு 10ன்னு டைப் பண்ணி சர்ச் கொடுக்குறேன். மெம்பருடைய யூஏஎன் நம்பர் இங்கே ஜென்ரேட் ஆகியிருக்கு. டீட்டெயில்ஸ்லாம் இந்த இடத்துல டிஸ்பிளே ஆகுது. ஓகே கைஸ், இன்றைக்கி இபிஎஃப் எம்ப்ளாயர் போர்ட்டலில் இண்டிவிஜுவலாக ஒரு மெம்பரை எப்படி ரிஜிஸ்டர் பண்ணுறதுன்னு பார்த்தீங்க. ஏற்கனவே ரிஜிஸ்டர் பண்ணியிருந்த ஒரு மெம்பரை எப்படி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எடுத்துகிட்டு வரதுன்னு பார்த்தீங்க. அடுத்து ரிஜிஸ்டர் பண்ண எம்ப்ளாய்க்கு யூஏஎன் நம்பரை ஜென்ரேட் பண்ணுறத பார்த்தீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பற்றி உங்கள் கமெண்ட் எழுதுங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ கைஸ்.